வணக்கம். நான் உங்கள் அபிராமி. இது ஆர்எஸ் ஸ்டுடியோ டைரி யூடியூப் சேனலுக்காக இன்னைக்கு நம்ம சந்திக்க வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் படையப்பா நீலாம்பரி ஸ்டைல்ல சொல்லணும்னா, வயசானாலும் அவரோட ஓவியங்களுக்கு இன்னும் வயசாகல. கலைமாமணி, கலைரத்னா திரு அரியபுத்திரி அவர்களை தான் நம்ம இன்னைக்கு சந்திக்க வந்திருக்கிறோம். இப்போ நம்ம சந்திக்க வந்திருக்கிற இடம் புதுச்சேரி முருங்கப்பாக்கத்துல இருக்கிற அரசு கலை மற்றும் கைவினை கிராமத்துல தான் ஐயாவோட ஓவிய கலைக்கூடத்துல வந்து இப்போ ஐயாவை சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுடைய சந்திப்புக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து. வணக்கம் ஐயா. உங்களோட ஓவியங்கள் ஒவ்வொன்றையும் நாங்க பார்க்க ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் ரொம்ப ரசிச்சு பார்த்தோம். அழகா ஒவ்வொரு ஓவியங்களும் பேசுற மாதிரி இருக்கு எங்களோட. கண்டிப்பாம்மா, ரொம்ப அற்புதமான ஓவியங்கள். அது அந்த காலத்திலேருந்தே செய்துட்டு தான் இருப்பேன். உங்களோட ஓவிய குரு யார்? என்னுடைய ஓவிய குரு திரு ஓவியர் சார்லி வில்லியம் பிரதேஷ், விழுப்புரம். ஓவிய ஆசிரியர் சார்லி அவருடைய பேரு. ஓவிய ஆசிரியர் அவரு. இந்த தென்னார்காடு மாவட்டத்துல ஒரு பெரிய ஒரு ஓவியர், பெரிய ஒரு முகபாவனையை கொண்டு கொடுக்கின்ற போர்ட்ரேட் ஓவியர். அவர்கிட்ட போயிட்டு சேரணும். இணக்கங்கள் இந்த நான் செய்து வச்சிருந்த சின்ன சின்ன ஓவியங்கள் டிராயிங் எல்லாம் எடுத்து போய் அவர்கிட்ட ஒப்படைச்சதுமே உன் பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்டு என்ன அவர்கிட்ட ஒப்படைச்சினாரு. அவர் எடுத்துக்கிட்டாரு. புதுசா ஒரு ஆள் வந்திருக்காண்டா, அவன் நல்ல படம் வரைஞ்சுன்னு இருக்கிறான், பரவாயில்ல வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அசிஸ்டன்ட் எல்லாம் பேசி எல்லாம் ஒட்டுமொத்தமா கருத்து சொல்லி அங்கேயே என்ன உட்கார வச்சிட்டாங்க. அப்போ வந்து என்னன்னா, விஜி பன்னீர்தாஸ்ன்னு சொல்லிட்டு பெரிய கம்பெனி நிறுவனம். இப்பதான் வந்து வசந்தன் போதெல்லாம் வந்துச்சு. விஜி பன்னீர்தாஸ்னா தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லா பெரிய ஒரு அந்த நிறுவனத்தினுடைய விளம்பரத்தை வந்து நான் போன அன்னைக்கே அந்த விளம்பரம் வந்து எங்க ஆசிரியருக்கு கையில கிடைச்சது. எவ்வளவு நாள் சார் நீங்க அவர்கிட்ட கத்துக்கிட்டீங்க? அவர்கிட்ட இதுவரையில எந்த ஒரு தொழில கத்துக்கிட்டாலும் 2 வருஷம் 3 வருஷம் இப்படி கத்துக்கிட்டேன் அப்படின்னு தான் எல்லாருமே பேசுவாங்க. பட் இருந்தாலும் என்னுடைய அனுபவத்துல 2 மாதங்கள் தான் அவரிடம் நான் வந்து 2 மாசத்துல எப்படி நீங்க இவ்வளவு ஒரு சிறந்த உண்மை 2 மாதம் தான் நான் அந்த ஓவிய கலைக்கூடத்திலே அவருடைய அவர் இடம் எடுத்தாரு. அங்கேயே தங்கிக்க சொல்லிட்டாரு. அங்கேயே இருந்து அவர் கூடயே இருந்து அந்த வேலையெல்லாம் அவர் எப்படி செய்யறாரு போறாரு, அவருடைய உள்நோக்கம் என்ன எல்லாத்தையுமே எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாரு. அவர்கிட்ட இருந்து நான் கத்து. இப்போ இவ்வளவு ஓவியங்கள் இவ்வளவு தத்ரூபமா அழகா ரசிக்கும்படி நீங்க வரைஞ்சிருக்கிறீங்க. உங்களோட ஓவிய குரு திரு வில்லியம் பிரதர்ஸ் சொன்னீங்க. ஆனாலும் நாங்க கேள்விப்பட்ட வரைக்கும் இப்போ உங்க ஓவியத்துக்கு பின்னாடி ஒரு கதை சின்னதா இருக்குன்னு நாங்க கேள்விப்பட்டோம். அது என்ன கொஞ்சம் எங்களுக்காக சொல்லுங்க. இருக்குமா, நான் படிக்கும் போதே நிறைய ஓவியங்கள்லாம் அந்த பாடத்திட்டத்தில் இருக்கிற ஓவியத்தை செய்து நான் ஓவியர் அப்படி என்ன ஓவியம் நல்லா வரைவான் அப்படின்ட்டு பள்ளிக்கூடத்து தலைமை ஆசிரியர் முதற்கொண்டு பள்ளிக்கூட ஆசிரியர் முதற்கொண்டு கிளாஸ் வாத்தியார் முதற்கொண்டு எல்லாருமே நம்மளை வந்து ஒரு மகிழ்ச்சியாகவே பேசியிருந்தாங்க. நீ பின்னாடி பெரிய ஓவியன் ஆகுவேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட என்ன 4வது படிக்கும் போதே சொல்லியிருக்கிறாங்க. அப்பவே உங்களை பத்தி உங்களோட ஆசிரியர்கள். ஆமா, கண்டிப்பாக. அதே மாதிரி நான் படிக்கும்போது இந்த செய்தின்னு இருக்கும்போது இந்த இப்போ இருந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் 1000ல் ஒருவன் சொல்லிட்டு ஒரு படம் ஒண்ணு வந்து, அந்த படத்துல அவர் அந்த கயிறை பிடிச்சுக்கிட்டு கப்பல்ல அதுவும் அந்த பறவை போல வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வாசகத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு வசனத்தை பேசி அந்த பாடலுக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த பாடல் பதிவு பண்ண படத்தை நான் வந்து என் புத்தகத்தினுடைய கவர் மேல் கவர்ல வெள்ளை வரைஞ்சி அப்பவே அவருடைய ரசிகராகவும் ஆயிட்டேன், அவருடைய எண்ணங்களாகவும் மாறிட்டேன். அதுல இருந்து ஓவியமே எனக்கு வந்து கூடவே எனக்கு இருக்க கண்டிப்பா இருக்க ஆரம்பிச்சது பெரிய விஷயம். நல்ல மேல்நோக்கான ஒரு சிந்தனை அந்த மாணவ பருவத்திலே எனக்கு இருந்ததுங்க. ஆசிரியர்களோட பாராட்டு உங்களை மேல கண்டிப்பா உச்சமே ஆசிரியர்கள் பாராட்டு தான். என்னுடைய நான் வளர்ந்த காரணமே ஆசிரியர்கள் தான். உங்க பள்ளி படிப்பை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தபடியா நீங்க ஓவியம் பயில ஆரம்பிச்சிட்டீங்களா? எப்படி பள்ளிப்பை முடிச்சுட்டு காலேஜில் போய் சேர்ந்தேன். அந்த காலேஜ் தேவனப்பட்டினம் அரசு ஓவியம் சம்பந்தமா படிக்க ஓவியம் இல்ல, சாதாரண பட்டப்படிப்பு படிக்க. அந்த பட்டப்படிப்பு படிக்கும்போது கூட அதுல வர கெமிஸ்ட்ரி, அதுல வந்து பயாலஜி, அப்ப செகண்ட் குரூப் எடுத்து அதுல ஒரு நல்ல ஒரு படத்தங்கள்லாம் வரைஞ்சி அந்த காலேஜ்ல ஒரு பேர் வாங்கி அந்த மெகசினுக்கும் நான் ஒரு படம் போட்டு படம் போட்டு கொடுத்துருக்கேன். அந்த காலத்துல என்ன மரம் அதெல்லாம் ஞாபகம் இருக்கிற வசம் இதெல்லாம் ஒரு சிந்தனைக்கான அப்பெல்லாம் ஒரு பிரதி எடுத்து வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தெரியாது. அதனால இல்ல, சிந்தனைகள்ல தானே இருக்கு. ஆனால் நீங்க ஓவியர் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு குட்டி கதை இருக்குன்னு நாங்க கேள்விப்பட்டோம். அது என்னன்னு கொஞ்சம் சொல்றீங்களா?
அது ஒரு மகத்தான கதை. ஒரு ஆரம்பத்துல இந்த மாதிரியான ஒரு கதை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குதுன்னு பெரிய பயன்பாட்டுக்கு நான் வரேன். அப்போ எங்க ஊர் கோயில் இருக்கு. அந்த கோயில்ல இந்த சாமி ஏத்தின்னு போற அந்த வாகனங்கள்லாம் இருக்கும். குதிரை வாகனம், சிங்க வாகனம், எலி வாகனம், அப்படியே அந்த வாகனத்திலாம் பெயிண்ட் எடுத்து வெளியூர்ல இருந்து அந்த பெயிண்டர்கள், ஓவியர்கள் சம்பந்தப்பட்டவங்க இந்த பெயிண்டிங் பண்ணின்னு இருந்தாங்க. ஏங்க உனக்கு ரவுண்ட் பெயிண்ட் கொடுங்க, நான் படம் வரைய போறேன், ப்ரஷ் கொடுங்க அப்படிங்கிற. டேய் யார் நீ, என்ன ஒரு உனக்கு என்ன தெரியும் இதை பத்தி, நீ போ, அதெல்லாம் வேடிக்கை பார்த்தா பார்த்துட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. கொடுக்கல. நான் சரி ரொம்ப கஷ்டமா இருந்தது சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போனேன். அவங்க வச்சுக்கிற ப்ரெஷ் எல்லாம் நான் பார்த்துருக்குறேன், அவங்க கிட்ட பார்க்குறேன். பார்த்துட்டு ஏன் நம்ம இப்படி போகிறத விட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டு நம்ம கிட்ட குட்டி நாய், நம்ம நாய்க்குட்டி இருக்கு, அது வாழை கத்திரிச்சு, அது வாழில் இருக்கு, நீட்டாக முடி இருக்கும், அதை கத்திரிச்சு அதை ஒன்றா சேர்ந்து தொடப்பூச்சி எடுத்து அதை கட்டி அதை ஒன்று ப்ரெஷ் ஆக்கி நான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து எங்க அம்மாவுக்கு தெரியாம. ஆமாம், உண்மை இது. அப்போ ஆரம்பிச்சு எங்க அம்மாவுக்கு தெரியாம அந்த நாய்க்குட்டி வாழை கட் பண்ணி, நாய்க்கும் வலிக்காது, அது முடிதானே கட் பண்றோம், கட் பண்ணி உரிச்சு எடுத்துக்கிட்டு நேரா அந்த அந்த பெயிண்ட் அடிச்சாங்களா அந்த கோயில்ல, அந்த ஆர்டிஸ்ட் கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி ப்ரெஷ் ரெடி ஆயிடுச்சு ஐயா, எனக்கு கொஞ்சம் பெயிண்ட் கொடுங்க. என்னடா இது, என்ன இல்லை எங்கள் வீட்டில் இந்த நாய் குட்டி இருந்தது, அதனுடைய வாழை கட் பண்ணி நீங்கள் தான் ப்ரெஷ் கொடுக்க மாட்டேன்றீங்களா, நான் ரெடி பண்ணிட்டேன், நீங்கள் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போயிட்டு படம் வரீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப தில்லாக பேசியிருக்கிறேன். உடனே அவர் ஒரு டப்பாவில் போட்டு, வெள்ளை கலர் தான், வேணா எடுத்து போடான்னு சொல்லிட்டு அவர் குழச்சி ஊற்றி எடுத்து யாராவது எடுத்து வந்து எங்கள் வீட்டு எங்கள் வீட்டு கதவுல எதை எடுத்து அந்த படம் போடுறது கொள்றதுல அந்த பெயிண்டை கொண்டு அந்த அதான் என்னுடைய குட்டி கதை சொல்லிட்டுங்களே. நீங்க வரைஞ்ச ஓவியங்கள்ல உங்களுக்கு மிகவும் பிடிச்ச ஓவியம்னு? எனக்கு மிகவும் பிடிச்ச ஓவியம் மகாத்மா காந்தி இருக்கு பாருங்க, 40 வருடம் ஆகிறது, இன்னும் அது நினைவு சின்னமாக தான் வைத்துக் கொண்டிருக்கிறேன். காந்தி படம் வச்சிருக்கீங்க, அவர் மேல இருக்க ஈர்ப்பால தான் நீங்க காந்தி ஆர்ட்ஸ்னு ஒருவேளை உங்களுடைய ஆர்ட்ஸ் நடத்திக்கிட்டு வரீங்களா? உண்மைதான், காந்தியாருடைய ஈர்ப்பால தான் இதை வந்து காந்தி ஆர்ட்ஸ் நடத்தின்னு வரேன். அந்த தேதியில என்னோட தங்கச்சி பிறந்தது, அதனால அவங்களுக்கு அந்த பேரே வச்சிருக்கிறேன். அப்படின்னா காந்தி மேல இருக்கிற பிரியத்தால் தான் அந்த பேரையே அவங்களுக்கு வச்சு தொடர்ந்து இந்த காந்தி ஆர்ட்ஸ்ன்ற ஒரு பெரிய ஒரு நிறுவனத்தை இன்னைக்கும் நடத்தின்னு இருக்கேன். இன்னைக்கும் வந்து அந்த அதுக்கு ஒரு தனி பவர், அதுக்கு ஒரு தனி ரசிகர்களே இருக்கு. காந்திமதி நினைவா தான் நீங்க வந்து? ஆமா, உண்மையிலுமே காந்தி ஆர்ட்ஸ் வச்சு இன்னைக்கு தமிழ்நாடு லெவல்ல ஓரளவுக்கு வெளி விளம்பரத்துல காந்தி ஆர்ட்ஸ்னா என்ன எப்படின்னு சொல்லிட்டான ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கிற அளவுக்கு நான் பயன்படுத்திக்கிட்டேன். அதே மாதிரி காந்தி ஆர்ட்ஸ் சிம்பிள் பார்த்தாலே எனக்கு என்ன ரசிகர்லாம் நிறைய பேர் இருக்காங்க. என்னுடைய இந்த காந்தி ஆர்ட்ஸ் பேர் பார்க்கறதுக்கே வந்து பார்த்துட்டு போனாங்க. ஒரு சம்பவம் உங்க ரசிகர்கள் உங்களோட லோகோ உங்களோட பேரை பார்த்துட்டு எங்கேயாவது ஒரு சம்பவம் அந்த மாதிரி உங்க ரசிகர்கள் பார்த்து இருக்குதுமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த கேள்வி கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு. கிட்டத்தட்ட சுருளி ஃபால்ஸ்ன்னு ஒரு ஊருக்கு, தேனி மாவட்டம். ஆமாங்க ஐயா. சுருளி அந்த ஃபால்ஸ், அந்த ஊர்ல போடி நாயக்கன், போடி எல்லாம் ஊர்லாம் இருக்கு, பெரிய பெரிய ஊர்லாம் இருக்குது தேனி மாவட்டத்துல. அந்த சுருளி ஃபால்ஸ்ன்ற ஊர் பக்கத்துல நாங்க ஒர்க் பண்ணி பொட்டாஷ் கம்பெனி விளம்பரம் எழுதிட்டு கையெழுத்து போடுறோம். எங்க ஆளுங்கெல்லாம் பக்கத்துல இருக்க, அசிஸ்டன்ட் எல்லாம் பக்கத்துல இருக்க. கையெழுத்து போடும்போது எழுத்தால ஒரு தேநீர் இருந்துச்சு, தேநீர் கடை, டீ கடை. அந்த டீ கடையில இருந்து ஒருத்தர் இதை விட்டு கவனிச்சிருக்காரு. விட்டு கவனிச்சுட்டு இந்த காந்தி ஆர்ட்ஸ் எங்க நான் பார்த்துருக்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கடகன்னு ஏஞ்சி வந்துட்டாரு. ஏஞ்சி வந்துட்டு நீங்க எங்க சார் இருக்கிறீங்க? நான் பாண்டிச்சேரிங்களா? காந்தி ஆர்ட்ஸ்ன்னு இருக்குதுங்க. காந்தி ஆர்ட்ஸ்? ஆமா நான் தான் அப்படின்னு. சார் காந்தி ஆர்ட்ஸ் நாங்க வந்து விருப்பமா பார்த்த வந்து நாங்க வடமங்கலத்துல வேலை செய்தோம் பாண்டிச்சேரியில. அப்போ வந்து இந்த காந்தி ஆர்ட்ஸ் இருக்கிற வழியா தான் எங்க வண்டியும் பஸ்ஸும் போகும். நான் அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறேன். இந்த கையெழுத்தை பார்க்கும் போதே நான் கணசுல வச்சிருக்கேன் சொல்லிட்டு அந்த கையெழுத்தை பார்த்துட்டு அவங்க கிட்ட இருக்கிற ஆளுங்கெல்லாம் கூட்டிட்டு வந்து என்கிட்ட கொண்டாந்து நிறுத்திட்டு அறிமுகப்படுத்தி விட்டுட்டு எங்களுக்கு எல்லாருக்குமே டீ என்னமோ வாங்கி கொடுத்தாங்க. மதியானம் சாப்பிட்டுட்டு பஸ் ஏற்றி விடுற வரல கூட இருந்தாங்க. ஏன்னா அந்த கையெழுத்து, அந்த சிம்பிள் வந்து உண்மையிலுமே அது இன்னைக்கு பெருமை. சரிங்க. எத்தனை பேர் உங்களுக்கு உதவியாளரா உங்ககிட்ட ஓவியம் பயின்று இருப்பாங்க? நிறைய பேர் இருக்காங்க, நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம். அவங்க வந்து ஃபீல்டுல பெரிய ஆர்டிஸ்டா இருந்தாலும் காந்தி ஆர்ட்ஸ்ல வந்து இருந்து என்ன ஒர்க் எல்லாம் செய்து கொடுத்துருக்காங்க. பெரிய பெரிய ஆள்லாம் இருக்காங்க இன்னைக்கு.
ஐயா நீங்க சிறப்பு மிகு வேர்ல்ட் ரெக்கார்டு விருதெல்லாம் வாங்கியிருக்கீங்க. அது இல்லாம நீங்க வாங்கின மற்ற விருதுகள்லாம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். சாதனையாளர் விருது கொடுத்துருக்காங்க, ஓவியர் ரவிக்குமார் விருது கொடுத்துருக்காங்க, இந்த ஆனந்தவுடன் ஒரு பெரிய விருது கொடுத்துருக்குறாங்க. இப்ப நிறைய அமைப்புகள் விருது கொடுத்துருக்காங்க. இருந்தும் அரசாங்கத்து மூலியமா கலைமாமணி விருது, புதுவை அரசு கலைமாமணி விருது கொடுத்தது பெரிய ஒரு விஷயம். அந்த விருதை என்னுடைய பொக்கிஷமாக நினைத்து கொண்டு இப்பொழுது வரலும் அதை சந்தோஷமாக வைத்துக் கொண்டிருக்கிறேன். அது மூலியமாக நிறைய உறவினர்களும் நிறைய அதிகாரிகளும் உயர் மட்டத்தில் இருக்கிற அத்தனை பிரமுகர்களும் இன்னைக்கு சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை அந்த விருது மூலமாகத்தான் இப்போ கிடைக்கும். உண்மையிலே மிகப்பெரிய விருது தான், உயரிய விருது தான். அப்புறம் உங்களுக்கு பாராட்டுன்னு சொன்னா உங்களுக்கு நாங்க பாக்குறோம், குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவங்களோட உங்களோட புகைப்படத்தை நாங்க பாக்குறோம். இந்த நிகழ்வுலாம் எப்ப நடந்துச்சு கொஞ்சம் சொல்லுங்களேன். அது கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் புதுவை விஜயம் செய்திருக்காங்க நம்ம ஜனாதிபதி திரௌபதி முர்மு அம்மா அவர்கள். அப்பொழுது கலை மற்றும் கைவினை கிராமத்திற்கு வந்து பார்வையிடும் போது அனைத்து கலைஞர்களையும் பாராட்டிட்டு, அதே மாதிரி ஓவிய கலைஞரான என்னையும் இங்கே பாராட்டி நல்ல ஓவியம் வரைகிறதுக்கு நிறைய பாராட்டினாங்க. அவங்களுக்கு என்னுடைய கையாலே அவங்களுடைய உருவப்படத்தை வரைஞ்சி அவங்க கையால் கொடுத்து அவங்க கிட்ட ஒரு பெரிய பேர் வாங்கினது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். பேர்பட்ட ஒரு தலை சிறந்த ஒருத்தவங்க கிட்ட என்னுடைய ஓவியம் சென்றடைந்திருக்கு. இதுவே என்னுடைய வாழ்நாள் சாதனையாக நான் கருதுகிறேன். உங்களுடைய ஓவியத்துறையில மறக்க முடியாத ஒரு நிகழ்வு இல்லைங்களா? சரிங்க. அதனால இன்னைக்கு அத்தனை நம்மளுக்கு இளம் கலைஞர் ஓவியர்கள் மூலியமாக இதையெல்லாம் அவர்களுக்கு சொல்லி கொடுத்து இப்படிலாம் வாழ்ந்தால் எதையெல்லாம் நம்ம சாதிக்க முடியும் அடிப்படையிலும் அவங்களுக்கு சரிங்க ஐயா. இப்போ நீங்க பல இதெல்லாம் பொறுப்புகள்லாம் வகிச்சிட்டு வரீங்கன்னு கேள்விப்படுறோம். என்னென்ன இதுல எந்தெந்த பொறுப்புகள்ல இருக்கிறீங்க? பொறுப்புகள் கலைமாமணி விருதாளர் சங்கம் சொல்லிட்டு இப்போ கலைமாமணிகள்லாம் சேர்ந்து ஒரு விருதாளர் சங்கம் ஆரம்பிச்சிருக்கிறோமா. அந்த விருதாளர் சங்கத்துல அத்தனை கலைமாமணிகளும் அவங்க கலைமாமணிகள்னா சாதாரண கிடையாது. ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு புகழ்பெற்ற ஒரு பெரிய கவிஞரும் எழுத்தாளர்கள், நாடகத்துறையில் இருக்கிறவங்க, இயல் இருக்கிறவங்க, அப்புறம் நாட்டுப்புற கலைகள் அத்தனை பேரும் தேர்ந்தெடுத்து ஐயாவை தலைவராக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூழ்நிலையில ஒரு தலைவர் போஸ்டிங்க எனக்கு கொடுத்துருக்குறாங்க. அது மூலயமா அந்த விருதாளர் சங்கத்துக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். விருதாளர் சங்கத்து மூலியமாக கிட்டத்தட்ட எல்லா கலைஞர்களுக்கும், இயல், இசை, நாடகம், நாட்டுப்புற கலைகள் அத்தனை சார்ந்த கலைஞர்களுக்கும் அவரவர்கள் வீட்டில் இருக்கும்போது அவரவர்கள் சந்திச்சு நேரடியாக அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு கலைமாமணி விருது கொடுத்து கொண்டு இருக்கிறோம். ரொம்ப சிறப்பான இந்த விருதை அத்தனை பேரும் அத்தனை தலைவர்களும் எங்களை பாராட்டுகிறார்கள். அத்தனை மக்களும் அத்தனை கலைஞர்களும் எங்களை பாராட்டி நல்ல ஒரு சேவையா செஞ்சுக்கிட்டு வரீங்க. சரிங்க, உங்களோட ஃபேமிலி பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. ஃபேமிலிய ஒரு கலை குடும்பமான ஒரு ஃபேமிலி. என் மனைவி எனக்கு துணைவியாகத்தான் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறார். எங்களுக்கு ஒரு 4 பிள்ளைகள் இருந்தது. இப்போ 3 பிள்ளைகள் ஆம்பளை பிள்ளைகள் இருக்கிறாங்க. அதில் ஆண் பிள்ளை, பெரிய பிள்ளை கலை இயக்குனர், திரையுலகத்தில் கலை இயக்குனர் திலக்ராஜ் அப்படின்னு சொல்ற பேர்ல அவர் இருக்காரு. அதுக்கடுத்தது அருண்மொழி சோழன். இந்த பேரை கேட்டீங்கன்னாலே இந்த ராஜராஜ சோழனுடைய இயற்பெயரை தேடி கண்டுபிடிச்சு அந்த சிலை கல்வெட்டிலிருந்து எடுத்து அந்த பேரை நான் வச்சிருக்கேன். அருண்மொழி சோழன் அவர் திரைப்படத்துறையில சினிமா ஒளிப்பதிவாளராக இருக்கிறார். அடுத்த பிள்ளை பாலமுருகன். அவர் நல்ல ஒரு படிப்பாளி. அனைத்து பிள்ளைகளும் நல்ல படிப்பாளிகள். இந்த பிள்ளை இப்ப கனடாவில் டிடிசி கம்பெனி ஒரு கம்பெனியில ஒரு பெரிய ஒரு அதிகாரியா வேலை பார்த்துருக்காரு. அவரும் அங்க போய் இந்த கனடாவில் இருக்கிற கலை சம்பந்தப்பட்ட, ஓவிய சம்பந்தப்பட்ட அத்தனை கேலரிகளும் அத்தனை கண்காட்சிகளும் போய் அங்கிருந்து அது படப்பிடிப்பு எடுத்து திரைப்படமாக யூடியூப்ல போட்டு விளம்பரப்படுத்தி கொண்டு தன்னை ஒரு ஓவியன் என்ற ஒரு முறையை கௌரவப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஒரு சிறந்த ஓவியர். அவருக்கும் இந்த தடவை கலைரத்ன விருதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கோம். எங்களுடைய வாழ்த்துக்கள் ஐயா. இப்போ கல்லூரி படிப்பை நீங்க பாதியிலே நிறுத்திட்டு ஓவியத்துறையில போயிட்டேன்னு சொன்னீங்க. அது யார் உங்களுக்கு வழிகாட்டி ஓவியத்துறையில உங்களை அழைச்சிக்கிட்டு போய் உங்களுக்கு பல பரிமாணங்கள்ல இன்னைக்கு நிக்கிறீங்க? அதுக்கு முதல் காரணமா யார் இருந்தாங்க? இந்த ஓவியத்துறையில போறதுக்கு காரணம் எங்க அண்ணன்
என்னுடைய உடன்பிறப்பான என் மூத்த அண்ணன் ஒருத்தர் இருக்காரு. மூத்த அண்ணன் அவர்தான். ஆ. அவர் ஒரு ஆசிரியர். அப்படிங்களா? ஆமா, ஒரு நல்ல ஆசிரியர் விருது வாங்க வேண்டிய இந்த காலகட்டத்தில் சப்போஸ் அவர் இப்போ ஆ, காலமாகிவிட்டார். ஆ. பட் இருந்தாலும் அந்த ஆசிரியர் தான் எனக்கு இந்த ஓவிய ம், சென்னைக்கு அழைச்சிட்டு போய் ம், கவிஞர் சுரா அவர்களை ம், சந்தித்து அவர் மூலியமாக ம். திரைப்பட ஓவியர் போஸ்டர் விளம்பரம் செய்யும் திரு உபால்ட் அவர்களிடம் என்னை அறிமுகப்படுத்தி விட்டார். ம், இது பல வருடங்கள் ஆயிருக்குது. முதல் அறிமுகப்படுத்தி விட்டதும் நான் பெரும்பாலும் இந்த பெரிய பெரிய பேனரையும் கட்டவுட்டையும் பார்த்துட்டு பிரமிப்பாக இருந்து எனக்கு போஸ்டர் டிசைனிங் தேவையில்லை, எனக்கு நான் பெரிய 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 வேலையெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டு அந்த உபால்டு மூலியமாகவே சினிமா துறையில் பெரிய பேனர் கம்பெனியில் சேர்த்து விட்டாங்க. அப்போ சினிமா துறையிலயும் நீண்ட பங்களிப்பை நீங்க பெரிய கொடுத்திருக்கீங்க உங்க பங்களிப்பு பண்ணியிருக்கேன். ஓவியங்கள்ல. ஆமா 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 பெரிய பங்களிப்பு. பெரிய சினிமா துறையில வடபழனிலே அங்கே தங்கிட்டு அங்கே சென்னையில் எங்கள் சொந்தக்கார வீட்டிலேருந்து தங்கிட்டு போயிட்டு ம், பெரிய 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 படங்களுக்கெல்லாம் வந்து ம். இந்த ஜானி துஷ்மன் சொல்லிட்டுலாம் அப்போ இந்தி படம் வந்தது. அப்போ டைரெக்டாகவே நான் ஸ்கெட்ச் போட ஆரம்பித்தேன். அந்த அப்படிங்களா? பெரிய பெரிய பேனர்லாம் அப்போ ஒரு பாராட்டுதலோட தான் அங்கே வாழ்ந்து கொண்டு இருந்தேன். ம். கிட்டத்தட்ட சினிமாவில் இருக்கிற வாழ்க்கையும் கொஞ்ச நாள் இருந்தது. எத்தனை வருடங்கள் அது நீங்க ஒரு துறையில? கிட்டத்தட்ட ஒரு வருடம் கிட்ட இருந்தேன். ம், இருந்தும் மறுபடியும் வந்து என்னுடைய கடையை நடத்தி கொண்டிருக்கும்போது ம். எனக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. ம். திருமணம் நிச்சயிக்கப்பட்டு திருமணம் செய்து வைத்து விட்டார்கள். திருமணம் செய்து வைத்த பிறப்பு திரும்பி என்னால் வந்து சென்னைக்கு சென்று அந்த வேலையை கண்டினியூ பண்ண முடியல. ஓ, நான் வைத்திருந்த முதல் கடை வைத்திருந்த பாருங்க, இந்த 2 மாதம் தான் என்ன வில்லியம் பிரதர்ஸ்லேருந்து வந்தது. எங்க அண்ணனுடைய உதவி மூலியமாக இந்த காந்தி ஆர்ட்ஸ் திறந்து ம். அந்த கடையை மறுபடியும் நடத்த ஆரம்பித்தேன். செய்து கொண்டிருக்கும்போது பல கம்பெனிகள் ம். ஒரு ஒரு ஒர்க்கை எடுத்து நான் செய்தது இந்த ஒர்க்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து பெரிய பெரிய கம்பெனி நிறுவனங்கள்லாம் ம். விளம்பரத்திற்காக என்னிடம் அணுகினேன். அவர்கள் எல்லாம் பல கம்பெனிகள்ல உங்களோட விளம்பர நிறைய பங்களிப்பை நீங்க கொடுத்துருக்கீங்க. ஆமா, காந்தி ஆர்ட்ஸ்ன்ற ஒரு விளம்பரத்துறையில நம்ம கம்பெனி விளம்பரம் பண்றோம்னாலே அந்த கம்பெனியோட பேருக்கே ஒரு நல்ல பேர் கிடைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தது. பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் ஒரு வேலை செய்தேன். இன்னைக்கு அந்த கம்பெனிகள்லாம் அந்த விளம்பரத்துறையில வெளியில போயிருக்காங்க. நான் வெளியே வந்துட்டேன். ரொம்ப நாளைக்கு வயசாகி போச்சு. அதனுடைய சூழ்நிலை எப்படி இருக்குன்னு தெரியாது. அதான் நல்ல பேரோட இருந்துட்டோமா. ஐயா, இந்த கைவினை கிராமத்துக்கு நாங்களே இப்பதான் முதன்முறையா வந்திருக்கிறோம். இதை பத்தி நீங்க ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்க, நாங்களும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம். இந்த கலை மற்றும் கைவினை கிராமம் வந்து பாண்டிச்சேரியில ம், அது ரொம்ப ஒரு முக்கிய டூரிஸ்ட் தலமாக இப்போ மாறிக்கொண்டிருக்கிறது. ம், கிட்டத்தட்ட 6 வருடத்துக்கு முன் மன்சூர் ஐயா அவர்கள் இந்த டைரக்டரா இருக்கும்போது எங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்து எத்தனை கலைஞர்களும் தேர்ந்தெடுத்து இந்த இடத்துல இப்போ சந்தோஷமா இருந்துக்கிட்டு எத்தனை வருஷம் 6 வருஷம் ஆகுது. நல்லபடியாக தொழில் நடத்திக்கிட்டு நல்லபடியாக தொழில் செய்துக்கிட்டும் இருக்கிறோம். நல்ல வர கஸ்டமர் வெளிநாட்டு அயல்நாட்டில் இருந்து வரவங்கெல்லாம் பிரமிக்கிற அளவுக்கு நம்ம அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறோம். இங்க இருக்கிற அத்தனை கலைஞர்களும் சிறப்பு 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 வாய்ந்த ஒவ்வொருவரும் ரொம்ப சிறப்பு மிக்க ரொம்ப அருமையா திறமைசாலிகளான கலைஞர்கள். ம். அத்தனை கலைஞர்களும் அவரவர்கள் பங்குக்கு தகுந்த மாதிரி அவரவர்களுக்கு தேவைப்பட்ட அவர்களுடைய தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு இந்த அரங்கத்தை கொடுத்து நீங்கள் நடத்தி கொண்டு நீங்கள் நல்லபடியாக இருங்க, இந்த அரசாங்கத்துக்கு பயன்படுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால வெளிநாட்டவரிலிருந்து அயல்நாட்டிலிருந்து அத்தனை உறுப்பினர்களும் வந்து நம்ம கலை மற்றும் கைவினை கிராமத்துக்கு வந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா ஒவ்வொரு கலைஞரையும் பார்த்துட்டு ஆறுதலோடு கை கொடுத்து ரொம்ப வாழ்த்து தெரிவிச்சுட்டு உங்களுடைய ஒர்க்கு அத்தனையும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பிரமிச்சு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை ஏற்பாடு பண்ற மாதிரி சொல்லிட்டு போவாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அதே மாதிரி இந்த கலை மற்றும் கைவினை கிராமத்தினுடைய மேலாளர் இயக்குனர் அவர்கள் இப்போ வந்திருக்கிற இயக்குனர் அவர்களும் எங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருந்து எத்தனை வசதிகள் என்னென்ன வசதிகள் செய்யணுமோ அத்தனை வசதிகளும் செய்து எங்களுக்கு அதே மாதிரி மேலாளர் அவர்கள் ரொம்ப தன்மையாக எங்களுக்கு இந்த கைவினை கலைஞர்களோடு ஒன்றிணைந்து ஒவ்வொரு காரியத்தை யார் எது செய்தாலும் மேலாளர் உத்தரவு அவர்கிட்ட கேட்டு நாங்கள் செய்யும்போது அவர் எங்களுக்கு ரொம்ப பெருமைப்படுத்தி எங்களுக்கு ஆதரவு நல்கி என்னென்ன உதவிகள் வேணுமோ அத்தனையும் செய்து கொண்டிருக்கிறாங்க மேலாளர் அவர்கள். ஐயா, உங்களுக்குன்னு ஒரு சிக்னேச்சர் இருக்கு. இவ்வளவு நேரம் அது இல்லாமலே நான் உங்களை இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கேன். என்னன்னு உங்களுக்கு தெரியுதுங்களா? தெரியுதுமா, ஆனால் அது குறிப்பிட்டு சொல்லலாம். எப்பவும் அதை போட்டுக்கிட்டு தான் இருப்பேன். பட் இருந்தாலும் நீங்களாம் வந்திருக்கிறீங்களா என்று சொல்லிட்டு நான் இப்போ இயற்கையாக டேபிளில் உட்காந்துற மாதிரி இருக்கேன். வெளிப்புறத்தில் எங்கே போனாலும் அது இல்லாமல் நான் போக மாட்டேன்.
அதுதான் என்னுடைய ட்ரேட்மார்க்கு. இதை பாருமா, போட்டு காட்டுற பாருமா, இப்பவும் பாருங்கம்மா, இதுதாம்மா என்னுடைய ட்ரேட்மார்க்கு. இது ஏன் இல்லைன்னு சொல்லிட்டு கேட்டீங்களா, ரொம்ப சந்தோஷம். பட் இதுதான் என்னுடைய ட்ரேட்மார்க். சூப்பர் சூப்பர், அருமையா. இந்த கேப் தான் ஐயா ஓவியன்றது உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு எடுத்துக்காட்டா உங்களுக்கு அழகா அமைஞ்சு. உண்மையிலுமே ரொம்ப நன்றி அம்மா. எங்களுடைய ஆர்எஸ் ஸ்டுடியோ டைரி யூடியூப் சேனலுக்காக உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் உங்களோட ஓவிய பயணத்தை பத்தி சிறப்பா எங்களுக்கு பதிவிட்டு இருந்தீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஆர்எஸ் ஸ்டுடியோ டைரி யூடியூப் சேனல் மூலிமா என்னை இன்டர்வியூ எடுத்ததுக்கு மிக்க மகிழ்ச்சிமா.